பிரேஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. கிருபை அப்படின்னா தகுதியே இல்லாத ஒருவனுக்கு ஆண்டவர் காட்டுகிற தயவும் இரக்கமும் தான் கிருபை. இன்றைக்கு காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது அல்லவா? உங்க குடும்பத்தின் மேல ஆண்டருடைய கிருபை இருக்குது. உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க சந்ததியின் மேல, உங்களுடைய வேலையின் மேல, உங்க ஊழியத்தின் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் நீங்க நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய கிருபையினால் நீங்கள் வாழ்ந்து பிழைத்துக் கொண்டிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் கூட நீங்க அநேக காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. விசேஷமா உங்க பிள்ளைங்க மனம் திரும்பணும், கணவன் மனம் திரும்பணும், என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும், தெருவில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும் என்று ஆண்டவருடைய பாரத்தை உணர்ந்தவர்களாய் எழுப்புதல் தரிசனத்தோடு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய கிருபையினால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நபர்களை சந்திப்பார், உங்கள் குடும்பத்தை சந்திப்பார், உங்கள் பிள்ளைகளை சந்திப்பார். சோர்ந்து போகாதீங்க. வேத புத்தகத்துல சவுல் என்ற வாலிபன் சபைகளை பாழாக்கி தேவனுடைய ஊழியர்களை துன்புறுத்தி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான் அல்லவா? ஆனாலும் ஆண்டவருடைய கண்கள்ல அவனுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவனை சந்தித்தான், பவுலாக மாறினான். ஆண்டவர் தம்முடைய சித்தம் நிறைவேறும்படி அவனை தெரிந்து கொண்டு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுல் மூலம் அநேக சபைகள் கட்டப்பட்டு ஸ்திரப்பட்டு வளரும்படி பவுல் மூலம் மிகப்பெரிய எழுப்புதல் பற்றி எரியும்படி ஆண்டவர் கிருபை செய்தாரே. இதுதான் தேவன் கிருபையினால் சந்தித்ததின் விளைவு. இன்றைக்கு அதே கிருபையை கர்த்தர் உங்கள் மீதும் பொழிந்தருளி நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த கிருபையினால தேவன் ஒவ்வொருவரையும் சந்தித்து மூலம் ஒரு பெரிய எழுப்புதல் உங்கள் தெருவுல பற்றி எரியும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து தம்முடைய கிருபையினால் உங்களையும் ரட்சித்து காப்பாற்றி சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கிட்டுதலை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? இசப்பா, காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் சந்தித்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், வீட்டுல, எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய பகுதியில, எங்களுடைய தெருவுல, எங்களுடைய தேசத்துல கர்த்தரால் சந்திக்கப்படாத நபர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கிருபையினால் இன்றைக்கு சந்திக்கப்பட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் காணும்படி, பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியானவருடைய பலத்த கிரியைகள் எங்கள் மூலம் வெளிப்பட போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரின் கிருபைகளை